மாலை போடு நெஞ்சினிலே தினம் மோது காதல் கீதம் பாடு மைப்பூசி போகும் பெண்ணை நீதான் கல்கண்டா இங்கு கைராசிக்காரன் நானே காதல் முட்டந்தா சுடிதாரில் வந்த சிற்பமே இளவேனிற் கால புஷ்பமே என் வீட்டு தோட்டம் பார்த்து நீ பூ பூத்ததே செய்த சொர்க்கமே நான் என்றும் முந்தன் பக்கமே கசங்காத பூக்கள் சென்றலே விளங்காதையா மோகம் கொண்டே நடிப்பூவே உன் மீது முந்தானையா தொட்டு தாலாட்டவா காற்றாடி போய் நீ மாற்ற வேண்டாம் காதல் கிளி அதை தாங்காதப்பா எல்லோரா சிற்பம் கூட உன் போல் வராது கண்ணை எலுமிச்சை மேனி பார்த்தால் நெஞ்சம் தூங்காது ஸ்டிக்கர் போட்டு தான் விண்மீன்கள் ஆகிவிட்டதா மேகத்தை கேட்டு பார்க்கலாம் மெதுவாகவா சாமந்தி போ இங்கு உன் வாசம் பார்த்து சந்தேகம் கேட்க டியூஷன் வரும் ஏம்பா இது உங்களுக்கே நல்லா இருக்கா? காலங்காத்தால எல்லாருமா சேர்ந்து பிக் பிரதரை பயமுத்துறீங்க. இன்னைக்கு என்ன தினம்? இன்னைக்கு என்ன தினம்? மே தினம், தொழிலாளர் தினம். ஆமா இல்ல, பின்ன பிரியாணி தினம். பிரியாணியா? எஸ், எங்களுக்கு இன்னைக்கு பிரியாணி வாங்கி தரேன் சொன்னீங்க. ஏன் சொன்னே? சொன்னீங்க. சரி சொன்னேன், அதுக்கு என்னப்பா? இன்னைக்கு பிரியாணி வாங்கி தரல, உன்னோட பேச்ச கேட்க மாட்டோம். வேண்டாம், மூஞ்சில நாங்க முழிக்க மாட்டோம். வேண்டாம், உன் கூட பேச மாட்டோம். எனக்கு பிரியாணி மிச்சம். சரி சரி சரி, இன்னைக்கு உங்களுக்கு பிரியாணி தானே வேணும். மத்தியானம் உங்களுக்கு முட்டையோட பிரியாணி கமிங். பிரியாணின்னு சொல்லிட்டோம், யாரும் முட்டை அடிக்கிறது? எவனாவது மாட்டாமலா இருக்க போறா? கஞ்சியா? யாரை கேட்டு ஊட்டினாய் கஞ்சி? எதற்கு ஊட்டினாய் கஞ்சி? வானம் பொழிகிறதா? பூமி விளைகிறதா? மம்மி, எங்க ரேஞ்சே வேற. புலி பச்சாலும் புல்லை தின்னாது, பிரியாணியை தான் தின்னும். பிரியாணியா? எஸ், இன்னைக்கு அண்ணன் பிரியாணி வாங்கிட்டு வர போறாரு. முட்டை பிரியாணி. அதான் வயித்தை காலி பண்ணி வச்சிருக்கோம். டேய், கடையில இருக்கிற பிரியாணியை விட கையில இருக்கிற கஞ்சி எவ்வளவோ மேல. அம்மா தத்துவமலைய பொலிறாங்க. நாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கோம், அது நிறைவேற்றாம விட மாட்டோம். கஞ்சியை தொட மாட்டோம், பிரியாணியை விட மாட்டோம். கஞ்சி டவுன் டவுன். சீ, எக்கடோ கிட்ட போங்கடா. Ladies and gentlemen,
வருடா வருடம் நமது கொடைக்கானல் மட்டுமே நடக்கக்கூடிய சிறப்பு போட்டி படகில் சென்று வாத்தை பிடிக்கும் போட்டி இப்போது ஆரம்பிக்க போகிறது. திறமை உள்ளவர்கள் போட்டியில் கலந்து கொள்ளலாம். வெற்றி பெறுவோருக்கு ரொக்க பரிசு வழங்கப்படும். இப்போது போட்டி ஆரம்பிக்க போகிறது. ரெடி 1 2 3. இந்த போட்டியில் குபேரன் வெற்றி பெற்றுள்ளார். புறாக்களுக்கு சாப்பாடு போட்டாச்சு. அங்க புள்ளைங்க பட்னியா கிடக்குது. எங்கடி உங்க அண்ணன்? பிரியாணி வாங்கிட்டு வரேன்னு சொன்னா அவ்வளவுதானே? அப்படிலாம் சொல்லாதீங்க சித்தி. எங்க அண்ணன் சொன்னா சொன்னதுதான். அவர் பேர்ல குபேர, குணத்துல தர்ம, சொல்லல ஹரிச்சந்திரன். ஹரிச்சந்திரன் வந்தாச்சுமா. அண்ணே, அவங்க என்ன சொல்லிட்டு போறாங்க? அதை விடுண்ணா. குழந்தைங்களுக்கு என்ன என்னன்னு வாங்கிட்டு வரலையா? இல்லம்மா, சித்தி நம்பர் 1 சொல்லிட்டு போன மாதிரி என்னால வாங்க முடியல. என்னன்னு இப்படி சொல்ற? பிள்ளைங்க எல்லாம் சாப்பிடாம இருக்கு. நான் என்னமா பண்ணட்டும்? சிக்கன் பிரியாணி வாங்கலாம்னு போனேன். அங்க முட்டை பிரியாணி தான் கிடைச்சது. சிக்கன் எல்லாம் வித்து போச்சா? ஐயோ அண்ணா. இது நீயே சாப்பிட்டு பசங்களுக்கும் கொடுப்போம். கோ. அண்ணா நீ? நானா? இத பார், சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு இவ்வளவு பெருசா போச்சு. இதை நான் எப்படி குறைக்கிறதுனே தெரியல. இது என்கிட்ட கொடு. புறாக்கு நான் தீனி போடுறேன், நீ போய் பசங்களுக்கு பிரியாணி கொடு. கோ 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 கோ. உங்களுக்கு பிரியாணி எல்லாம் கிடையாது, கேழ்வரகு தான். ஓகே, எல்லாரும் வாங்க. கத்தக்கூடாது, லைனா உட்காருங்க. அக்கா தரேன். சாமத்திலையும் கொப்பி. அக்கா எனக்கு முதல்ல கொடுக்கா. 1.5 கண்டு பேரிக்கா மூக்கு மேல ஏறிச்சான். முதல்ல எனக்கு தாக்கா. லேடிஸ் ஃபர்ஸ்ட். எனக்கு தான் முதல்ல. எல்லாருக்கும் அக்கா தரேன். அக்கா. என்னம்மா சொல்லு. அக்கா, இந்த குண்டு முட்டை எனக்கே வா. ஆமாடா, இந்தா முதல்ல அவனுக்கு கொடு. அக்கா என்னக்கா? உனக்கும் தரேன். பிரியாணி சமையல் சாதம் முட்டை கூட பிரமாதம். குண்டு முட்டை. ஏய், யாரு சாப்பிடாதீங்க, ஏந்திரீங்க. ஏந்திரீங்க. பிரியாணி. யாரு சாப்பிட கூடாது. ஏய், ஏந்திரி. ஏய், மாமா குண்டு முட்டையாவது குண்டு எடுத்துக்கிறேன். முட்டையாவது கோழியாவது போங்க. ஏய், போடா அண்ணா. எங்க அண்ணன் கிட்ட என்னங்க இது? சொல்றேன். சாப்பிடுற குழந்தைங்களை கெடுத்து. என்னடி பெரிய குழந்தைங்க, நம்ம வீட்டுக்கு முக்கியமான பார்ட்டிக்கு சாப்பிட வராங்க, அவங்கள கவனிக்கிறத விட்டுட்டு வாங்க 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 வாங்க. உட்காருங்க உட்காருங்க. இதோ பாருங்க, இது உங்க வீடு மாதிரி கூச்சப்படாம சாப்பிடுங்க. என்னது முட்டை பிரியாணி, கோழி பிரியாணி இல்லையா? ஐயோ, கோழி பிரியாணி கிடைக்கல, அதனாலதான் முட்டை பிரியாணி வாங்கிட்டு வந்தேன். சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. என்னடி மச மச நிக்கிற? வறுத்த கறி சாலம் வருது, எடுத்துட்டு வா போ. வெக்கப்படாதீங்க, நம்ம வீடுதான், அள்ளி அமுக்குங்க. அந்த கடோத்கஜா எப்படி முழுங்குறான் பாரு. அந்த பீப்பாவாயை எப்படி ஏப்ப விடுறான் பாரு. என்னோட முட்டை அந்த குண்டோதரன் தின்னுட்டான். நம்ம பிரியாணி தின்றவங்களுக்கு கால்ரா வரும், வாந்தி வரும், பேதி வரும். பிரியாணி ரொம்ப பிரமாதம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஏந்திரிங்க, அங்க போய் கை கழுவிங்க. ஏந்திரிங்க, வாங்க வாங்க வாங்க. என்னங்க அவங்க எல்லாம் யாருங்க? யாரா? என்னடி இவ்வளவு சாதாரணமா கேட்டுவிட்ட? இவங்க எல்லாம் என்ன மாதிரி வேலை இல்லாதவங்க. நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு சங்கம் ஆரம்பிச்சிருக்கோம்.
இன்னைக்கு சங்கத்துடைய முத நாள் மீட்டிங் முடிஞ்சோம் நேரா நம்ம வீட்டுக்கு சாப்பிட வராங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம். வீடா இருக்கா? பீடாவா? இதோ வாங்கிட்டு வர சொல்றேன். கனவுல பாக்குறதுக்கே இவ்வளவு ஜாலியா இருக்கே, நிஜத்துல அவர் கூட வாழ்ந்தா எப்படி இருக்கும்? அது கல்யாணம் பண்ணி பார்த்ததானே தெரியும். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வழி என்ன? லவ் பண்றது. லவ் பண்றதுக்கு வழி என்ன? லவ் மூட வர வைக்கிறது. லவ் மூட வர வைக்கிறதுக்கு வழி என்ன? என்ன நீ கேபி சுந்தராம்பல் மாதிரி என்ன நடிக்கிட்டே போற? நேரா ஆளுகிட்ட போய் ஐ லவ் யூ சொல்லிடு. ஐ லவ் யூ சொல்ற லைசென்ஸ் ஆம்பளைங்களுக்கு மட்டும்தான். அதே பொம்பளைங்க சொன்னா நியூசன்ஸ் ஆயிடும். சரி விடு, உன் ஆளையே சொல்ல வைக்கிறேன். எப்படி? நம்ம கைவசம் லவ் 2000 ஃபார்முலா நிறைய இருக்கு. உனக்கு ஒரு புதுமொழி தெரியுமா? என்ன? ஊரார் காதல ஊட்டி வளர்த்தா தன் காதல் தானே வளரும். உன் லவ்க்கு ஹெல்ப் பண்ணா என் லவ்க்கு தானா வழி பிறக்காதா? ஷூர். ஏதாவது ஐடியா சொல்ல. நீ அந்த 7 நாட்கள் படம் பாத்தியா? இல்லையே. அதுல பாக்கியராஜ் குளிப்பாரு, பாத்ரூம்க்கு தாப்பால் இருக்காது. ஐயே இரு அந்த நேரம் பார்த்து அம்பிகா வந்து கதவை திறப்பாங்க. ஷாக் ஆயிடுவாங்க. அவ்வளவுதான், லவ் ஸ்டார்ட் ஆயிடும். அப்படியா? நீ அந்த சீனை உல்டா பண்ணு. என்னது இதெல்லாம்? ஐயா, லவ்ஸ் இதெல்லாம் தம்மா துண்டு சமாச்சாரம். இங்க பாரு, உன் ஆளு குளிக்க வருவான், பாத்ரூம் கதவை திறப்பான், உன்னை அந்த கோலத்துல பாப்பான். ஷாக்ல லவ் ஸ்டார்ட் ஆயிடும். எப்படி? சூப்பர். சித்தி நம்பர் 1. குழந்தை இப்படி அழுது, ஒரு தாலாட்டு பாடி தூங்க வைக்கலாம்ல? ஏன் சக்கலத்தி பெத்த குழந்தைக்கு நான் என்னத்தன்னு சொல்லி பாடுறதுப்பா? ஏன் லேட்டஸ்ட் பாட்டு இருக்கே. சக்கலத்தி பேபி தூக்கம் வர தோணலையா? பாருங்க நெத்தி பாடுங்க. பாடுறேன். சக்கலத்தி பேபி தூக்கம் வர தோணலையா? போதும். உங்க டெம்போ ரொம்ப ஸ்லோவா இருக்கு. இங்க ஜாஸ்தி ஆகுது, அழுக. வேகமா பாடுங்க. சக்கலத்தி பேபி தூக்கம் வர தோணலையா? இப்படியே பாடிட்டு இருங்க, நான் குளிச்சிட்டு வந்துடுறேன். நம்ம ஆள் குளிக்க பொறுத்தாச்சு. அவர் பாத்ரூம் குள்ள போறதுக்கு முன்னாடி நான் போயிடுறேன். மச்சான் எங்க போறீங்க? பாம்பேக்கு. மனுஷன் பக்கெட் எடுத்துட்டு பாத்ரூம் போகாம வேற எங்க போவான்? அர்ஜென்ட், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. எங்க பாம்பேலயா? இல்ல, பாத்ரூம்ல. சரி போங்க. வாளிய கொடுங்க. திடீர்னு வாளிய கூட வைரமுத்து கொடுனா நான் எங்க போறது? என்ன நையாண்டி நக்கலா? என்னது? நான் கேட்டது வாளிய. ஐயோ, இன்னும் ஒரு மாசத்துக்கு யாரும் பாத்ரூம் பக்கமே போக முடியாது. விசில் வேற அடிக்கிறியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல பேய் அடிச்ச மாதிரி அலற போற. அலை பாயுதே கண்ணா, என் மனம் அலை பாயுதே. ஆமா, குரல மாத்தி மிமிக்ரி வேற பண்றியா நீ? நீ வா. உன்னானந்த மோகன வேணுகானம் அதில் அலை பாயுதே கண்ணா. அந்த தண்டச்சோறு குண்டோதர குளிக்க போறான். குளிக்க போறவன நான் கவுக்க போறேன். எப்படி? இப்படி. ஆனந்த மோகன வேணுகானம் அதில் அலை பாயுதே கண்ணா. ஐயோ, இந்த ஆளா? நம்ம சீனை உல்டா பண்ணுன்னு பார்த்தா ஆளே உல்டா ஆயிடுச்சே. அப்பா நல்ல வேளை, சைக்கிள் கேப்ல தப்பிச்சேன்டா. துண்ட காணோம், துணிய காணோம். ஐயோ அண்ணே, நீ அனாதை பணம்டா. கண்ணை கிண்ண திறந்து பாத்துறாத, பெண்ட கழட்டிடுவானுங்க. படு. நான் கண்ணை மூடிட்டா கலெக்ஷன்ல பாதி அமைக்கலான்னு பாத்தியா? தப்பு பண்றவதாண்டா கணக்கு வழக்குல கரெக்டா இருப்பான். நீ கணக்கு வழக்கிலே தப்பு பண்ண ஆளாச்சே. ஜாஸ்தி பேசாதடா, உண்மையிலேயே கொண்டுருவேன். கண்ண மூடுறான். ஐயா வாங்க ஐயா, அனாதை புறம்பியா. ஐயா, யாரு பத்த பிள்ளையோ கொடைக்கானல் குளிர்ல வந்து மண்டை போட்டுருக்கியா. வாங்கய்யா, மூஞ்சி பாருங்கய்யா, தூங்குற மாதிரியா இருக்கியா. எப்படியாச்சு? என்ன சிபிஐ ஆபீசர் மாதிரி விசாரிக்கிறீங்க? சில்லறை போடுறனா போடுங்கல, போயிட்டே இருங்க. பாவம். ஐயோ, யாரு பத்த பிள்ளையோ என் மக மாதிரியே இருக்கு. இந்த 10 ரூபா காசுக்கு ஹிஸ்டரி எல்லாமே சொல்ல முடியும்? போவானுங்களா? ஏப்பா, உனக்கு அறிவு இருக்கா? என்னடா காசு செலவு பண்ணி மாலை வாங்கி உள்ள போட்டியே, வெளியே போடியா முட்டாள்.
பெரிய சித்தனா இருப்ப போல் இருக்கே. இல்லை மாலை கசிக்கிறாத, இதைத்தான் கொண்டு போய் பொம்மாளையில கொடுக்கணும். அம்மா பொம்பளைக்கு தாமா தெரியும், 10 மாசம் செமந்தவங்களுக்கு தாமா தெரியும். ஆனாலும் போனோம்மா அடக்க மாட்டதுக்கு அள்ளி தாரீர். ஓட்டு தான் ஏமாந்து இழைச்சி பாத்திரமா போறீங்க. பிச்சையாவது கேர்ஃபுல்லா போட வேண்டாமா? இந்த மாதிரி பொம்பளை இருக்கிற வரைக்கும் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. ஐயா அனாத பணமையா, ஐயா போடுங்கய்யா போடுங்கய்யா. அம்மா போடுங்கம்மா. அப்பா காசு போடுறனுக்கு மூஞ்சி மேல போடான்னு சொல்பா முட்டா பசங்க. டென்ஷன் ஆகாதடா. தென்பாண்டி சீமையிலே தெருவோரம் மழித்தவடை. டேய் என்ன 50 ரூபாய் எடுத்து நீ உள்ள வைக்கிற? இத பாரு, இந்த சீன்ல நான் தான் மெயின் கேரக்டர். நான் மட்டும் கண்ணை திறந்த மவனை ஜனங்க உன பெண்டு கைட்டிடுவாங்க. நீ பார்த்து ஏதாவது கூட பேச படியில ஒரு நாம் எடுத்து நீ பிச்சை எடுக்க வேண்டியதாயிடும். அம்மா ஏய் ஃப்ரெண்டு, ஏன் வந்து போயிருக்க? குச் நஹி. உன்கிட்ட எனக்கு பிடிச்சது இந்த குச் நஹி, பிடிக்காதது நீ எல்லாத்தையும் மறைக்கிறது. என் ஐடியா என்னாச்சு? ஊத்திக்கிச்சு. ஊத்திக்கிச்சா? சூப்பர் ஐடியாவாச்சே. ஐடியா என்னமோ சூப்பர் தான், ஆனா என் நேரம் ஆளே மாறி போச்சு. அப்புறம் என்ன, துண்டை காணும் துணியை காணும் பாத்ரூமை விட்டு ஓடி போயிட்டேன். பாத்ரூம் ஐடியா புட்டுக்குச்சு. சூப்பரா ஒரு கிச்சன் ஐடியா சொல்லட்டுமா? கிச்சன் ஐடியாவா? முந்தானை முடிச்ச படம் பாத்தியா? பார்த்தேன். அதுல ஒதுங்கி ஒதுங்கி போற புருஷனை வழிக்கு கொண்டு வர்றதுக்காக ஊர்வசி என்ன பண்றாங்க? முருங்கைக்காய் சாம்பார் வச்சு புருஷனை கவுத்தாங்க. இந்த மாதிரி நேரத்துல முருங்கைக்காய் தான் நம்மளுக்கு குலதெய்வம் மாதிரி. முருங்கைக்காய் கண்ணுல பட்டா போதும் உன் ஆளு சாமி ஆட ஆரம்பிச்சிடுவாரு. சாமி ஆடுறதுன்னா குச் நஹி. புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு. ஏய் லவுட் ஸ்பீக்கர், நீ என்ன இந்த வீட்டுக்கு புதுசா அப்பாயின்ட் குறுக்காவா? சொல்லு, நான் உள்ள போணும். முடியாது. ஃபர்ஸ்ட் நீங்க சரின்னு சொல்லுங்க. எதுக்கு? ஓ அந்த 4000 ரூபாய்க்கா? அது கிடைச்ச உடனே திருப்பி கொடுத்துறேன், சரியா? ஓகே. இல்லங்க, பின்ன இன்னைக்கு எங்க அப்பாவோட திதி. அது அவரோட விதி, நான் என்ன பண்றோம்? சாப்பிடணுங்க. போய் சாப்பிடு. வழக்கமா எங்க அப்பாவோட திதிக்கு முதல்ல ஒரு காக்காக்கு சோறு போடுவோம், அப்புறம் உங்க மாதிரி ஆளுங்களுக்கு சோறு போடுவோம். ஏய் என்னது? முதல்ல காக்கா அப்புறம் நானா? சம்பிரதாயங்க. சம்பிரதாயம். யாராவது சாப்பிடணும் அவ்வளவுதானே? ஐயோ இவனங்க, எங்க அப்பாவோட ஆத்மா என் கனவுல வந்து நீங்க தான் சாப்பிடணும்னு சொன்னாரு. நானு யார் கிட்ட ரீல் போடுறேன்? இல்லங்க, வேணும்னா பாருங்க. எங்க அப்பாவோட ஆவி சாந்தியை தேடி அங்க இங்க அலையுது. என்னது சாந்தியை தேடி அலையுதா? யார் அந்த சாந்தி? அட நிம்மதிங்க, ப்ளீஸ்ங்க வாங்க. நீங்க வந்து சாப்பிட்டா ஆவி ஒரு இடத்துல செட்டில் ஆகும். சரி 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 சரி. இப்போ நான் சாப்பிடணும் அவ்வளவுதானே? எனக்கு பசிக்குது. வா வா சாப்பிடுறேன். Thank you. வா 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 வா. பேய் பகல்ல அலையுதா? என்னது? முருங்காய் பொரியல் அண்ட் முருங்கீரை வித் அவிச்ச முருங்காய். இது என்ன துவையல? இது சாதங்க. என்னது? காக்கா கச்ச மீதி ஏது? இல்ல இல்ல, உங்களுக்கு வச்சது. எனக்கு அது? ஆமா. சரி என்ன எல்லா ஐட்டமும் பெரிய பெரிய முருங்காவா இருக்கு? எங்க அப்பா ஒரு முருங்கா பிரியர். முருங்கா தோட்டமே வச்சிருந்தாரு. எத்தனை குழந்தைங்க? நமக்கு தான் இன்னும் கல்யாணமே ஆகலையே. நமக்கு? ஓ உனக்கா? இல்ல உங்க அப்பாக்கு எத்தனை குழந்தைங்கன்னு கேட்டேன். ஓ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒருத்தி தான். அதான் சீக்கிரம் போயிட்டாரு. ஐயோ சீக்கிரம் சாப்பிடுங்க, எங்க அப்பாவோட ஆவி அலையுது. சரி சரி, எதுக்கு வந்தாலும் ஆவின்னு சொல்லி என்ன பயம்? இரு இரு. இது என்ன? முருங்கைக்காய் சாம்பார். அது? முருங்கைக்காய் ரசம். இது என்ன? முருங்கைக்காய் ஜூஸ். முருங்காய் ஜூஸா? அப்படி ஒண்ணு நான் கேள்விப்பட்டதே இல்லையே. யார் இந்த முருங்கா? யார் சாப்பிட கூப்பிட்டாலும் வந்து உட்கார்ந்துக்கிறதா? அசிங்கமா இல்லையா? இதுல என்ன அசிங்கம்? இல்ல நீயே என்ன மாதிரி ஆயிட்டியான்னு கேட்டேன். உங்களை மாதிரி எப்படி ஆக முடியும்? என்ன விசேஷம்? அது எங்க அப்பாவுக்கு திதி. ஐயோ கல்யாணம் ஆகாத வாலிப பையன் தவச சாப்பாடு சாப்பிடுறதா? கல்யாணம் ஆகாத வாலிப பொண்ணு மட்டும் இதெல்லாம் சமைக்கலாமா? சமைக்கலாம், ஆனா சாப்பிட கூடாது. என்ன முருங்கா? எந்திரிப்பா, சொன்னா கேளுப்பா. கல்யாணம் ஆகாம பசிக்குது எனக்கு. என்ன நீங்க உட்கார்ந்துட்டீங்க? எந்திரி சாப்பிட முடியாதுல? இது அவர்தான் சாப்பிடணும். அவர்தான். யாரு? நீங்க பேசுனதால நான் கேட்டுதான் இருந்தேன். என்ன? இந்த சாப்பாட்டை நான் சாப்பிடறதா பொருத்தம். ஏன்? ஏன்னா இவங்க அப்பாவும் முருங்கா பெரியரு, நானும் முருங்கா பெரியரு. நான் சாப்பிட்டதா ஒரு ஆத்மா சாந்தி அடையும். இல்லங்க, அவர்தான் சாப்பிடணும். இல்லம்மா, உங்க அப்பா கனவுல வந்து என்ன சொன்னாரு தெரியுமா? இன்னைக்கு தவச சாப்பாடு போய் நீ சாப்பிடுற, அப்படி இல்லைன்னா பல்லுகளை பேத்து போட்டு மிரட்டுறாருமா. அது எப்படி கனவுல வருவாரு? உங்க கனவுல வரும்போது எங்க கனவுல வர மாட்டாரா? நீ என்ன வேடிக்கை பாட்டுக்கு போப்பா. போறேன். அடுத்த தடவை படையலுக்கு காக்காவை தேட வேணாம், இங்கே இருக்கு தாடி காக்கா. ஏமா அப்பாவுக்கு தண்ணி எண்ணி ஒரு பழக்கம் இருக்கா? எதுக்கு? பழக்கம் இருந்தா படைச்சிடணுமா? இல்லைன்னா ஆத்மா சாந்தி அடையாம அராக்ஸா பக்கமா சுத்திட்டு இருக்கு. அந்த பழக்கம் எல்லாம் இல்ல. பெஸ்ட் பாத்தியா இருப்பான் போல இருக்கு. ஐயோ இந்த கிழ முருங்காயை எங்க வெட்டுது? லைட் என்ன போதோ? ஐயோ அம்மா ஏறியா? ஏயா ஏற்கனவே எத்தனை குழந்தைங்க இருக்காங்கன்னு கணக்கு தெரியாம குழம்பி போய் கிடக்குறோம். இதுல சில விஷயம் வேற பண்ண வந்துட்டியா? யோ ரேஷன் கடைக்கு போனா ரேஷன் குடும்பத்துக்கா இல்ல ஸ்கூலுக்கான கடைக்கார கேவலமா கேக்குறாயா? இது வருமா,
இந்த ஒரு விஷயத்திலேயாவது சீனாவை ஜெயிக்கணுங்கிறதுக்காக முழு மூச்சோட உழைக்கிற ஒரே இந்தியன் நான் தான். கொஞ்சம் ஒத்துழைக்க கூடாதா? ஒத்துழைப்பு அடிச்சேன்னா நீ பெட்ரூம் குள்ள எட்டி பார்த்தாலே நாங்க பிரசவ ஆஸ்பத்திரிக்குள்ள நுழைய வேண்டியிருக்கு. எட்டி பாக்குறதே அதுக்கு தானே. யோ மரியாதையா சொல்றேன், இங்க பாரு, இனிமே இது மாதிரி பண்ண உருட்டு கட்டையில பேத்துருவேன். போயா வெளியில. சரி நான் என்ன யோ, சொல்றேன்? போ. ஆஹா, அப்படி போடு. நம்ம ஆளு தனியா இருக்கான், போய் நம்ம மேட்டர் சொல்லிட வேண்டியதான். எப்படி சொல்லலாம்? குபேரா, நான் உன்னை விரும்புகிறேன். சே, 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 சே. இது பழைய சரோஜதேவி டைப்ல இருக்கு. நம்ம ஸ்டைல்லே போய் அடிச்சிட வேண்டியதான். யோ, நான் தனியா இருக்கேன், வந்து லவர்துன்னா லவிக்க. ஹலோ, என்னையா அது? பேய் கத்துன கொஞ்சம் கூட பயப்படவே மாட்டீங்கற? பேய் பேய் மாதிரி கத்தாம வேற எப்படி கத்தும்? யோ, இருந்தாலும் உனக்கு ரொம்ப மஸ்து. எனக்கா உனக்கா? பார்த்தாலே தெரியுது உனக்குதான். சரி, எப்பவுமே ஸ்கூல் பசங்களை கூட்டிக்கிட்டு அலையிற வாத்தியார் மாதிரி கூடவே ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு அலைவியே, என்னைக்குன்னு தனியா நிக்கிற? சிந்தனை. என்ன சிந்தனை? குச் நஹி. குச் நஹி, குச் நஹி, குச் நஹி. என்னையா சொன்ன? குச் நஹி, ஒன்னும் இல்ல. ஹிந்தியில சொன்னேன். இந்த வார்த்தையை நீ இது வரைக்கும் சொன்னதே இல்லையே. இப்பதான் டெய்லி ஹிந்தி படம் பாக்குறேனே வீட்ல. ஒரு பொண்ணு கிட்ட இருந்து எனக்கு தொத்திக்கிச்சு. அது பொண்ணுன்னு சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். அது பொண்ணா? அது சரியான வம்புகாரி. யூசுவலா இந்த பசங்க தானே பொண்ணுங்க கிட்ட வந்து கடலை போடுவாங்க. இந்த பொண்ணு நம்ம கிட்ட வந்து ஏக்கர் கணக்குல கடலை போடுது. பொடி நீ ஆச்சு கடலை ஆச்சுன்னு சொல்லிட வேண்டியதானே. போனே, நீ நம்ப மாட்டேன். தைரியமா அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடலான்னு போனேன். ஆனா அந்த பொண்ணை பார்த்த உடனே வார்த்தை வெளியே வரல. தொண்டையில மாட்டிக்கிச்சு, வயிற்றுக்குள்ள போயிடுச்சு, இன்டைஜஷன். அப்புறம் தனியா மல்லாக்கா படுத்து யோசிச்சு பார்த்தா நானும் அந்த பொண்ணை லவ் பண்றேன் போல இருக்கு. ஆனா பொறுப்பில்லாத அப்பா, குடும்ப ப்ராப்ளம் இதெல்லாம் சேர்ந்து நான் நினைக்கிறேன் என் லவ் அப்படியே உள்ளுக்குள்ள போட்டு அமைக்கிருச்சு. அதான் வெளியே வர மாட்டேங்குது. ஆனா நானும் மனுஷன் தானே. எல்லா ப்ராப்ளம் தீர்ந்த அப்புறம் நானும் தைரியம் போய் அந்த பொண்ணுகிட்ட, ஹலோ, எங்க குள்ளமினியை காணோம்? ஏய் சந்திரா, கடையை விட்டுட்டு இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன ஐடியாவா? நீ யோசிக்கிறது என்னமோ பந்தவா தான் இருக்கு. ஆனா ஐடியா தான் ஊத்திக்குது. ஏன் ராசி அப்படி. எதையும் ஆரம்பிச்சு வைக்கிறது நானா இருப்பேன், ஆனா முடிச்சு வைக்கிறது வேற யாராவது இருக்கும். சரி, உன் சொந்த கதை சோக கதையை விட கடைசி எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடு. அதாவது சரியா வருதான்னு பாப்போம். எனக்கு தான் ராசி இல்லையே தவிர நான் கொடுக்கிற ஐடியா உனக்கு ஒர்க் அவுட் ஆகும். இது வரைக்கும் நான் காதலுக்கு தான் ஐடியா சொல்லியிருக்கேன். இப்ப நான் சொல்ல போற ஐடியாவில் உன் கல்யாணமே முடிஞ்சிடும். எப்படி? உன் ஆளுக்கு ஒரு அப்பா இருப்பார்ல, அவரை கரெக்ட் பண்ணு, எல்லாம் சரியாயிடும். அப்பா தலைமையிலேயே கை வைக்க சொல்ற? சரி, பாய். மாமா என்ன அசிங்கமா மாமாங்கற? மாமனார்னு சொல்லு. என்ன ஆசீர்வாதம் பண்ணு. நல்லாரு. காசு அப்பவே கொடுத்துட்டேனே. கொடுத்த உள்ள போனா ரெண்டு ஒண்ணு சேர்த்துருவீங்க. அப்புறம் என்ன கால் நாவுக்கு மதிப்பீங்களா? கறக்கறதுல இப்பதான் கறக்கணும். கொடு. சரியான பிக்கல் குடும்பமா இருக்கு. காசு வாங்கிட்டு என்ன கவுத்தாதீங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பையனை தொட்டாதேமா. அவங்களுக்கு முன்னாடி இவன் வந்துருச்சான்னா பிரச்சனை ஆயிடும். மல்லிகைப்பூ வாசம் கும்முன்னு அடிக்குதே. வந்த வேலை மறந்துடும் போல் இருக்கு. ஐயோ அம்மா, எந்திரிங்கம்மா, எந்திரிங்கம்மா. ஐயோ படு. ஐயோ ராத்திரில எழுப்பாதேன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். எங்க இருக்கு அந்த விளக்குமாறு? ஐயோ அந்த மேட்டர் நினைச்சிட்டியா? உங்ககிட்ட உருட்டு கட்ட அடி வாங்கினதுல இருந்து எந்த ஞாபகம் வர்றதில்லம்மா. வயிற்று வலி தாங்க முடியல. பையனை எழுப்புமா. எதுக்கு குபேரனை எழுப்பணும்? அவன் தாமா காசு வச்சிருப்பான். நீ காசு வச்சிருக்கியா? போடணும் டாக்டர் பீஸே பண்ணல. எழுப்புமா அவனை. ஐயோ பெரிய தொல்லையா போச்சு. நீ காசு வேற வாங்கிட்டேன். அம்மா சீக்கிரம் கதவை தட்டுக்கம்மா. இருங்க. ஐயோ என்ன
மனுஷன் ராத்திரியில நிம்மதியா தூங்க கூட முடியாதா? என்னாச்சு இப்போ? ஐயோ என்ன ஐயோ? என்ன பண்ண அநியாயம்? எது அநியாயம்? நடு ராத்திரியில டயர்டா தூங்குறவனா எழுப்பி விட்டுட்டு இதான் அநியாயம் தெரியுமா? இப்படி படுத்துட்டு தூங்குறியே? இப்படி படுக்காம வேற எப்படி? நீங்க என்ன பண்ற? என்ன எப்படி கேக்குறீங்க? வேற எப்படி கேக்குறது? இது ஏன் பெட்ரூம், ஏன் பெட், ஏன் பக்கத்துல படுத்திருக்க? வேற எப்படி கேக்குறது? ஐயோ ஐயோ, நீங்க தானே குடும்ப கதையெல்லாம் சொல்றேன்னு என்ன கூட்டிட்டு வந்து குடும்பஸ்திரி ஆக்கிட்டீங்க. ஐயோ போய் 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 என்ன போய்? என்ன போய்? அம்மா. நான் வேண்டாம் வேண்டாம் சொல்ல சொல்ல என்னென்னமோ நடந்து போச்சு. ஐயோ இது போய் ஒண்ணுமே நடக்கல. ஐயோ போய் போயா? போயா? எங்க போறது? எல்லாமே முடிஞ்சு போச்சாமே. ஏப்பா இதுல வீடா லாட்ஜா? சார் லாட்ஜ பத்தி நீங்க பேசாதீங்க. நம்ம குடும்பத்துக்குன்னே ஒரு கௌரவம் இருந்ததா ஞாபகம். இல்லைன்னா சுத்துப்பட்டு 18 கிராமத்துல ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு அக்கிரமம் நடக்குமா? ஒண்ணுமே நடக்கலையே. என்ன மாமா நாட்டாம ரேஞ்சில பேசுறீங்க? ஆமாயா, இவ்வளவு நாளா இந்த வீட்டுல நீங்க என் மகன் தான் பேசிட்டு இருந்தீங்க. இது அசம்பிளில 0 அவர் மாதிரி. இப்ப விட்டா நான் எப்பதான் பேசுறது? இதோ பாருங்க மாமா, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். இங்க என்ன நடந்துன்னு இந்த பொண்ணு வாயால எனக்கு சொல்லணும். இந்த பொண்ணு ஒண்ணும் சொல்ல வேண்டாம், எனக்கே தெரியும் இங்க என்ன நடக்குதுன்னு. ஆனா இது யாரோட மாஸ்டர் பிளான் தான் எனக்கு தெரியும். என்னையா பாக்குற? என்ன நடந்ததுங்கிறது முக்கியம் இல்ல, இனிமே என்ன நடக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியுமா? என்னங்க, ஏதோ நடந்தது நடந்து போச்சு. காதும் காதும் வச்ச மாதிரி இவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணிடலாம். என்னது கல்யாணமா? அண்ணே, இது ரொம்ப அநியாயம். நீ இப்படி செஞ்சிருக்க கூடாது. நிறுத்துமா, இது நல்லா இருக்கே. நீங்க எல்லாருமா சேர்ந்து டிராமா ஆடி செட்டப் பண்ணி எங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பார்த்தா நான் ஒத்துக்க மாட்டேன்னு நினைச்சீங்களா? ஒத்துப்பேன். சரி சரி, இப்பதான் எல்லாம் முடிவாயி போச்சுல. நீங்க இரு, நீங்க எல்லாம் போங்க 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 போங்க. இனிமே நாங்க பார்த்துக்கோம்.